ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மைவி3 பொறுத்த மட்டும் ஒன்றா போய்கிட்டு இருக்கு. ஹப் ஓப்பன் பண்ணுறதும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதும் நல்ல விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் இன்னும் ஒரு மாதத்து வரைக்கும் பே அவுட்காக காத்திருக்கணும். கிட்டத்தட்ட நாளையோட ஏப்ரல் முடியுது. தென் ஏப்ரலும் முடிஞ்சு அடுத்து மே மாதம் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக எப்படியாவது சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மே மாதம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு லீவு, எப்படி வீட்டில் வச்சு சமாளிக்க போகிறோன்னு தெரியாது. ஏன்னா நார்மல் டேஸில் இருக்க செலவுகள் லீவு டேஸில் நம்மளுக்கு செலவுகள் அதிகமாக வரும். எப்படினாலும் நம்ம அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சமாளித்து தான் ஆகணும். அப்புறம் குழந்தைங்கள சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளே எப்படி கொண்டு போகிறோம் லீவு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிறணும். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ஏதாவது இன்வால்வ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அவங்களே சமாளிக்க முடியும். நம்ம ஏதாவது செஞ்சோம்னா, ஆர்வமாக செஞ்சோம்னா தான் குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு ஆர்வமாக செய்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸை நம்ம ஒரு சில சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னா தான் பிள்ளைங்க ஆர்வமாக அவங்களும் எதாவது கற்றுக்குவாங்க. நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு வீட்டில் சின்ன செலவுகள் குறையும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மெஹந்தி போடுறது மட்டும் இல்லை, தையல் பழகவும் ஆசை. ஸோ தையலும் நான் பழகியிருக்கேன். அதாவது முழுசாலாம் ஃபுல்லெல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது. மெஹந்தி எப்படி இப்போ ஏதோ ஓரளவு போடுவேனோ அதே மாதிரி தையலும் ஓரளவுக்கு கற்றுருக்கேன். ஸோ பிள்ளைக்கு ஃப்ராக் போடுற அளவுக்கு, அதாவது கெவுன் தைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். மற்றபடி இன்னும் ஒரு சில இதெல்லாம் நான் கற்றுக்கல, சீக்கிரம் கற்றுக்குருவேன். அதனால் நம்மளுக்கு பெனிஃபிட்டு, ஏதோ செலவுகள் குறையும் கண்டிப்பாக அப்படி கற்றுக்கிறதுனால. இந்த விஷயம் மட்டும் இல்லை, நீ நிறையா சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறதுனால நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் கற்றுக்குறாங்க. ஸோ அது லீவு டயத்தில், இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நிறைய கற்றுக்கிறணும். எல்லோரும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம அதுக்காக எதையுமே கற்றுக்கிறாமலும் விடக்கூடாது. சின்ன விஷயங்கள், இப்போ நம்ம தையல் கற்றுக்கிறதுனால பிடிச்சடிக்கிறதோ ஓர் அடிக்கிறதுக்கோ எப்படி நம்ம வெளியே 20 ரூபா 30 ரூபா கொடுக்கணும். அதை நம்மளே செஞ்சிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு செலவு மிச்சம். எந்த வகையில் நம்மளை செலவு குறைக்கணுமோ அந்த வகையில் குறைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நிறைய கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு அதை பெனிஃபிட்டாக தான் மாறுமே தவிர டைம் வேஸ்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம கற்றுக்க தான் எதுவுமே நல்லபடியாக அது வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இது தெரியலை, இது அசிங்கமாக இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் பழகிக்கிட்டே தான் இருப்பேன். பழக தான் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி. செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம்ன்ற மாதிரி தான். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது அழகாக வருதோ அசிங்கமாக வருதோ ரெண்டாவது பட்சம் தான். கற்றுக்கிறணும் எதாக இருந்தாலும் தைரியமாக நம்ம கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம இதை எப்படி பண்ணணுன்ற நம்மளுக்கு அது 4 விஷயங்கள் தெரிய வரும். அது படிப்பு சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி, கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, முயற்சியும் கண்டிப்பாக தேவை. பொறுமை அதை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைகளை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சு நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கிறோம். பிள்ளைகளுக்கும் இந்த லீவில் அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா அதுகளுக்கு பேசிக்ஸ் எது தெரியலையோ அதை நம்ம கொடுக்க, அதாவது போர் அடிக்கும். அதை விளையாட்டு முறையில் கொண்டு போனோம்னா அவங்களுக்கு போர் அடிக்காது கண்டிப்பாக. நான் அப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி கொண்டு போங்க, கண்டிப்பாக குழந்தைங்களும் ஆர்வமாக கற்றுக்குவாங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.